ஹாய் எஸ்எல்பி பாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ ரொம்ப நாளாக வீடியோ போடலைங்க. ஸோ என்னடா ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டு சென்னையில் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுங்க. அதில் கால் ஏற்கனவே எனக்கு ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஊருக்கு வந்தது. ஸோ இங்கே வந்துட்டு வேலையும் ஒரு பக்கம் இங்கே தேடிக்கிட்டு இருந்தேன். இங்கே நம்மளுக்கு வேலையே செட் ஆகலைங்க. ஸோ சேல்ரி ரொம்ப கம்மியாக, ஸோ வேலையும் செட் ஆகலை. ஸோ நிறைய இடத்துல தேடினேன், கிடைக்கவே இல்லைங்க வேலை. அதுக்கப்புறம் தான் கொரியர் பாய் வேலை கிடச்சிதுங்க. ஆமாங்க, இப்போ நான் இந்த எப்படி சொல்கிறது, ஷேடோ ஃப்ளெக்ஸ்னு ஒரு கொரியர் ஆஃபீஸ், அங்கே தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஜாலியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் ப்ரெஷராகவும் இருக்குங்க. வர கஸ்டமர்ஸும் நல்ல கஸ்டமர்ஸாக தாங்க இருக்காங்க. சுத்தமாக சொல்லக்கூடாது. நம்ம இப்போது ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 பார்சல் ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பார்சலுக்கு எனக்கு 10 ரூபாயோ 11 ரூபாயோ கிடைக்கும். ஒரு நாளைக்கு 30-40 பார்சல் ஓட்டுறோன்னா எப்படியோ கணக்கு பண்ணி பாருங்களேன். எனக்கு எப்படி சொல்கிறது, டிப்ஸும் நிறைய கிடைக்குங்க. டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு 10 ரூபா 20 ரூபா ஒரு சில கஸ்டமர் தான் கொடுப்பாங்க. எல்லா கஸ்டமரும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஸோ 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரியும் கிடைக்கும். ஸோ இந்த இது நான் எப்போலேருந்து ஓட்ட ஆரம்பிச்சேன்னா ஒரு 3 நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஐயையோ காய்ஸ், ஒரு சின்ன பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த ரூட்டில் போகக்கூடாதுங்க ஆஃபீஸுக்கு. நான் வீடியோ எடுத்துக்கிட்டே வர்றதுனால இந்த ரூட்டு நினச்சிக்கிட்டு வேறு ரூட்டு வந்துட்டேங்க. நான் போக வேண்டிய ரூட்டு அந்த பக்கம், ஆனால் நான் இப்போ வந்திருக்கிற ரூட்டு ஸ்ட்ரெயிட்டாக. சரி வாங்க ஷார்ட் ரூட்டில் போயிடலாம். பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே மறந்துட்டேங்க, சாரி. நம்ம மற்ற நேரம் கூட நல்லா பேசிடுவோங்க. இந்த கேமரா ஆன் பண்ணும்போது பண்ணுற கூத்து இருக்கே, அதுதாங்க பிரச்சனையே. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நம்ம லைஃப் போயிட்டுருக்கு. டெய்லி கொரியர் ஆஃபீஸ் அந்த ஷேடோ ஃப்ளெக்ஸ் ஓட்டணும். டெய்லி ஓட்டினா தாங்க வருமானம். ஸோ அதுவும் பிரச்சனை. ஸோ வீட்டில் கஷ்டமும் சரி, ஆனால் நம்ம ஆசைப்பட்ட வேலையை நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்ட வேலைன்னா எப்படி சொல்கிறதுங்க, நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ஒரு பெரிய லெவலாக வரணுங்க. அது எனக்கு ஆசை. அது மட்டும் நிறைவேறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு நாள் இதில் சைக்கிளில் போவோங்க கண்டிப்பாக. மோட்டோ பிளாகிங் மாதிரியே நம்ம சைக்கிளில் உலகம் ஃபுல்லாக பயங்கர ட்ராவல் பண்ணுறோம், மாஸ் காட்டுறோம் ஒரு நாள். நம்ம டிடிஎஃப் வாசன் மாதிரி, அப்புறம் பெரிய பெரிய யூடியூபர்ஸ் அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு நாள் அந்த வானத்தை நோக்கி பறப்போம். சும்மா விளையாட்டுக்கு சொன்னாங்க. வேறு என்ன சொல்கிறது, இப்போ கூட ஒத்தகையை வச்சு தானே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட கோப்ரோ கிடையாது, அது ஒரு பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோனுக்குள்ளே ஹேங்கர் அதுவும் கிடையாது. இப்படி இருக்கும்போது பல்லவனுக்கு புல்லும் ஆயுதன்ற மாதிரி எனக்கு ஒரு கை பலம் தாங்க. இப்போ நம்ம நேராக ஆஃபீஸுக்கு தாங்க போகிறோம். ஸோ ஆஃபீஸில் போயிட்டு பார்சல் கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம நேராக நம்மளோட வீட்டுக்கு போயிடலாங்க. ஸோ போகிற வழியெலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சத்தியமாக சொல்கிறேன், ஊர்னா ஊர் தாங்க. நான் சென்னையில் இருக்கும்போது கூட அந்தளவுக்கு இல்லை. பட் சென்னையில் இருக்கிற அந்த ஒரு த்ரில் இருக்காது. த்ரில்லுனா என்னடா த்ரில்லுன்றான் புரியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம எவ்வளோ வேகமாக பைக் ஓட்டினாலும் சரி, காரை ஓட்டினாலும் சரி, சென்னையில் நம்ம ஓட்டும் போது யாருமே நம்மளை எதுவும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ போலீஸ் இருந்தால் நம்ம ஸ்லோ பண்ணிடுவோன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் ரோடே ஃப்ரீயாக தானே இருக்கும். 2-3 மணிக்கு மேலே ரோடே ஃப்ரீயாக தானே இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா
எனிட்டு ஏதோ ஒரு ஆளுங்க நடமாடிக்கிட்டு இருக்காங்க. 2-3 மணி இருந்தாலும் இந்த வாக்கிய தோட்டம் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி எங்கேயாவது இருந்துடுறாங்க. நம்மளால் வேகமாக போக முடியல. திடீர்னு நாய் ஒன்று குறுக்க வந்துடுது, இல்லை பாம்பு, இல்லை இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சரி, நம்ம வண்டி டாப் ஸ்பீடு இப்போ செக் பண்ணுவோமா? நான் செக் பண்ணதில்லை, செக் பண்ண போகிறேன். அது ஒத்த கையை விட்டு ஐயோ ஏங்க தொப்பி பறந்துடுச்சுங்க, தொப்பி பறந்துடுச்சுங்க. வா, கிளைமேட்டும் நல்லா இருக்கே. இந்த நேரம் பார்க்க என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தொப்பி பறந்து போச்சு. ஆஹா, தொப்பி யானைக்கு அடி சறுக்குன்ற மாதிரி எனக்கு அடி சறுக்கிடுச்சுங்க. இதோ நம்ம தொப்பி. நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ. சரிங்க, அப்புறம் நான் கிட்ட போயிட்டு உங்களுக்கு vlog காட்டுறேன். இப்போ தாங்க உப்பரி கடையை தாண்டி போகிறேன். நான் இன்னும் அடைக்கலாபுரம் போகணும். அடைக்கலாபுரம் இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 17 கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன். 17ல் 12 சம்திங் ஏதோ வரும்னு நினைக்கிறேங்க. ஆமாம், நம்மகிட்ட தான் நம்ம பிஆர்விஎன் டாப் ஸ்பீட் செக் பண்ணலாங்க. நிலா வேறு இந்த டைம் செம்மையாக இருக்குங்க. பார்த்தீங்களா, நம்மகிட்ட கேமரா குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லைங்க. இல்லைன்னா கேமரா குவாலிட்டியாக நம்ம குவாலிட்டி நல்லா. ஃபோனே கொஞ்சம் இதாகிடுச்சுங்க. ஸோ நம்ம புது ஃபோனும் எடுக்கணும். ஸோ புது ஃபோன் எடுக்க எனக்கு தெரிஞ்சு எடுத்துடலாம் சீக்கிரம். செக் பண்ணாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் ஆக்சிடெண்ட் ஆகவும் வாய்ப்பு இருக்குல்லங்க. ஆள் நடமாட்டெல்லாம் ரோட்டில் போனால் கூட வந்து பாலத்தில் போயிட்டுருக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம ஊர் ஆத்தூர். ஆத்தூர்வாங்க இந்த ஊரை. ஸோ இங்கே என்ன ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ஆத்தூர் சேவு தாங்க ஃபேமஸ். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நான் எப்போ வந்தாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த டைம் நம்மளால் வாங்க முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தாண்டி அதுக்கே நிறைய காஸ்ட்டு செலவாகி போச்சுங்க. ஸோ இப்போ நம்ம ஆத்தூர் குமரிக்காடுக்கும் நடுவில் இருக்கும்.